இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, தூய்மையான விடுதலை கட்டளை உடைக்கப்படும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. இன்னைக்கு ஒன்று இயேசுவே நன்றி. இன்னைக்கு நெகேமியாவின் புத்தகம் 6வது அதிகாரத்துல இருக்கும். நெகேமியா இந்த ஒரு சூழலை எந்த விதத்தை கையாளுகின்றார் அப்படின்றத பார்ப்போம். அவர் அற்புதமான ஒரு வழிநடத்தல், மக்களுக்கு வழிநடத்தல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த செவரை கெட்டி எழுப்பி இருக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த கேட், இந்த கேட்டை கட்டணும். அப்புறம் உள்ள இருக்கிற ஒரு சக்திப்படுத்த வேண்டிய சில வேலைகள் இருக்கு. சன்பலாத்தும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து இந்த மக்களை இந்த கோயிலை கட்டாம வைப்பதற்காக, இந்த செவரை கட்டாம வைப்பதற்காக அவங்க எல்லா விஷயங்களும் செய்த முயற்சி செஞ்சாங்க. ஆனா ஒண்ணுமே வெற்றி பெறவில்லை. இப்போ நெகேமியாவுக்கு எதிராக அவங்க போரிட முயற்சி செய்றாங்க. ஒண்ணு, நெகேமியாவை கொலை செய்வது, இல்ல அவங்க அவர் அரசருக்கு எதிராகவே போரிடுகின்றார்கள் அப்படின்றது சில குற்றச்சாட்டுகள் வழியாக. சாதாரணமான மனிதர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு வழிகாட்டி, ஒரு லீடர்ஷிப்போட ஒரு வேதனைகள், அதோட கஷ்டங்கள், வேதனைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வர குற்றச்சாட்டுகள் கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா அவங்க செய்யாத விஷயங்களுக்கு சில நேரத்துல இருக்கும். அவங்க செய்ய முயற்சி செய்தா அதுவும் குற்றம் தான். அவங்க சொன்ன வார்த்தைகள்ல குற்றங்கள், அதுல தவறாக புரிந்து கொள்ளும் நிறைய பேர் இருப்பாங்க. அதை சரிப்படுத்துவதற்கோ, அது சரியா புரிஞ்சுக்கிறதுக்கோ கேள்விகள் இருக்காது. அது குற்றச்சாட்டை எழுப்புவதற்கு மட்டும் சில கூட்டங்கள் இருக்கும். அது சீக்கிரமா அது சில விஷயங்கள் செய்து முடிச்சா அவங்க அறக்க பறக்க எல்லாம் செய்யறாங்க. அவங்க சரியா பொறுமையா எதுவும் செய்யறது கிடையாது. இதே பொறுமையா செஞ்சா உங்க கோழையா இருக்கிறாங்க, உங்க ஒரு விஷயத்தையும் தைரியமா செய்யற ஒரு நபரா இல்ல அப்படின்னு சொல்லி எது செய்தாலும் எப்படி செய்தாலும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படும். ஆன்மீக ஒரு வழிகாட்டின்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான போராக இருக்கும். ஏன்னா சாத்தானும் அங்க செயல்பட்டு இருக்கான். சாத்தான் எப்படி செயல்படுவான் அதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறான். ஆனாலும் அவன் எப்படி செயல்படுவான், அப்படி எப்படி செயல்படுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சி வாய்ந்த ஒரு மனிதனாக இருப்பான். அவன் ஒண்ணு சூழ்ச்சி வழியாக, இல்ல ஒரு கர்ஜிக்கும் சிங்கத்தை போல் பயத்தின் வழியாக செயல்பட முயற்சி செய்வோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 11:3. மூணாவது வசனம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். ஆமீன். ஆமீன். அதனால ஒரு கிறிஸ்துவ நம்ம ஒரு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு மற்றவர்களை வழிகாட்டுகின்ற ஒரு நிலையில் ஆண்டவர் வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னா, ஆன்மீகமாக போரிடும் போது மக்கள் அவங்களுக்காக ஜெபிப்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குருத்துவர்களுக்கு, கன்னியர்களுக்கு, இப்போ ஆண்டவரோட வார்த்தையை போதிக்கின்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டிய நமக்கு ஒரு முக்கியமான ஒரு அழைத்துதல் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. ஆன்மீக ஒரு அதிகாரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கின்றவர்களுக்கு நம்ம போதிக்க வேண்டிய அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய, பரிந்துரை செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது. அதனால ஒரு குழுவை வச்சு ஆண்டவர் ஒரு குழுவை வைக்க ஆண்டவர் ஒரு வழி நடத்துறது. அதுல சில பேர் இருக்காங்க எனக்காக அன்றாட நாள் ஜெபிப்பதற்கு. ஏன்னா எதிரியோட மெயின் ஒரு நோக்கம், முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா அந்த பயத்தை கொண்டு வருவது. அவங்க எந்த விதத்துல அவனால செய்ய முடியுமோ. ஆனா நெகேமியா சாத்தானோட பொய்கள், ஒரு விதமான பொய்களுக்கும் அவரு மனம் தளரவில்லை. 52 நாள்ல அது கெட்டி முடிஞ்சுட்டான். இது இன்னொரு முக்கியமான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுருக்கோம். நம்ம சில எதிரி முதல்ல எப்படி செய்யறான், எப்படி
பல விதமான போர் இது வழியா செஞ்சான். இப்போ கடைசியில் என்ன செய்யறாரு, ஒரு நண்பரை போல் நண்பரை போல் அங்க நான் உங்களோட இது செய்யறேன், வா நம்ம பேசுவோம், பேசி தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பேச்சு வார்த்தை எதற்காக? ஒரு தவறான விஷயத்திற்காக, அவர் தீங்கு செய்வதற்காக அப்படின்னு சொல்லி 6வது அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா எதுக்காக அவங்க அழைக்கின்றார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நெகேமியா புத்தகம் 6வது அதிகாரத்துல 3, 4 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது நான் அவர்களிடம் தூது அனுப்பி, முக்கியமான அலுவலில் நான் ஈடுபட்டுள்ளேன். எனவே நான் அங்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளேன். நான் இந்த வேலையை விட்டுவிட்டு உங்களிடம் வந்தால் இது முடங்கிவிடும் அன்றோ என்றேன். இவ்வாறாக அவர்கள் எனக்கு 4 முறை தூது அனுப்பினார்கள். நானும் இதே முறையில் பதில் அனுப்பினேன். ஆமீன். ஆமீன். அவரு பல பேர் பல விஷயத்துக்காக அழைப்பாங்க, பல விஷயத்துக்காக எல்லாத்துக்கும் நம்ம பதில் அவங்க எதிர்பார்க்கின்ற விதத்துல பதில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரோட வழிநடத்துக்கு ஏற்றபடியாக நம்ம செயல்படணும் அப்படின்றதுதான் ஆண்டவர் அழைக்கின்றார். சாத்தானோட வேலை என்ன? அதை எப்பவுமே மனதில் வச்சுக்கணும். சூழ்ச்சி வாய்ந்தவன், நம்மளை ஏமாற்ற முயற்சி செய்வான். பல நபர்கள் வழியாக, பல சூழ்நிலைகள் வழியாக பயத்தை கொண்டு வர முயற்சி செய்வான். நம்ம அதுக்கு மனம் தளரக்கூடாது. அவங்க நண்பர்கள், அவங்களோட நம்ம ஒத்துழைச்சு போகணும், நம்ம முயற்சி செய்வோம். நல்ல எண்ணங்கள் இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனா இவங்க எண்ணம் என்ன, இவங்க நோக்கம் என்ன? ஆண்டவரின் வேலை இந்த செவரி இந்த ஆண்டவரின் வீட்டை கெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அதை தடை கொண்டு வரணுன்றதுக்காக நெகேமியா அந்த ஒரு நோக்கத்திலிருந்து நான் விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பிடிவாதமாக ஆண்டவர் கொடுத்த வேலையை நான் செய்யறதுன்னு நகர மாட்டேன். நம்ம மேலான ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம மனம் தளராமல் அதை செய்து நம்ம முன்னாடி போகணும். நம்ம செஞ்சு முன்னாடி போகணும். ஏன்னா இது சில பேரோட அபிப்பிராயத்தினால செய்யற ஒரு வேலை கிடையாது. இது செஞ்சா நல்லா இருக்கும், அது செஞ்சா நல்லா இருக்கும்ன்ற அபிப்பிராயத்தினால செய்யல நெகேமியா. அவர் ஒரு கன்விக்ஷன், அவர் உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆண்டவரின் விருப்பம் இது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு ஏற்றபடியாக அவர் முன்னாடி சென்றார். நெகேமியா சாத்தானுக்கும் தெரியும், நெகேமியாவுக்கும் தெரியும் ஆண்டவரோட வேலை இது செய்யல அப்படின்னு சொன்னா இது முழுவதும் இந்த ஆலயம் கெட்டப்படாம அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லு. அவர் மனம் தளராமல் பலவிதமான சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் நான் செய்ய மாட்டேன். சாத்தான் என்ன ஏன் இதெல்லாம் செய்யறான், நம்ம இந்த வேலையை செய்யக்கூடாது, அதான், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது என்னன்னு கவனிச்சு பாருங்க. அடுத்தது 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அடுத்தது என்ன சொல்றாங்க, நீ அரசனாக முயற்சி செய்யற, அதனாலதான் இது கெட்ட. பொய் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படும் நம்ம மேல. நம்ம ஒண்ணுமே அந்த மாதிரி சிந்திச்சிருக்க கூட மாட்டோம். ஆனா பொய் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படும். என் வாழ்க்கையிலும் எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த மாதிரி. பொய் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படும். ஆனா ஏன் ஆண்டவருக்கு எதிராகவே இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரத்துல 1-5 வரைக்கும் எடுத்து வாசி பாருங்க. அவர் அந்த மாதிரி சிந்திச்சிருக்க கூட மாட்டார். ஆனா பொய் குற்றச்சாட்டுகள் அதுக்கு மாறாக தான் செயல்பட்டாரு. ஆனாலுமே அவருக்கு பொய் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது. அவரும் அரசராகலாம் அப்படின்னு முயற்சி செய்யறாரு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 23:1-5. திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்துவின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க, அவர் அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள் இவன் கலீலியா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். ஆமீன். ஆமீன்.
நல்லா கவனிச்சு பாருங்க எப்படி செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்லி. இவரும் வந்து ராஜாவாக முயற்சி செய்யறாரு அப்படின்னு. நெகேமியா புத்தகத்துல 6வது அதிகாரத்துல எந்த விதத்துல ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. அது சாதாரண ஒரு லெட்டர் மாதிரி இல்லை. நெகேமியாவுக்கு மட்டும் போய் சேர்ந்த ஒரு கடிதம் கிடையாது. இது எல்லாருக்கும் முன்னாடி வாசிக்கப்பட்ட ஒரு ஓப்பன் லெட்டர். இந்த மாதிரி இது எழுதப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி வாசிக்கிறாங்க. இப்ப மற்ற யூதர்களுக்கு இதுல வந்து ஒரு சந்தேகம் இருந்தது. ஓ, நெகேமியா அந்த மாதிரி செய்ய முயற்சி செய்யறாரா, அப்ப நமக்கும் பிரச்சனை வரும், பெர்ஷிய அரசர் வந்து நம்மளை முழுவதும் அழித்திருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும், உள்ள சிந்தனை இருக்கும், அழிப்பதற்கு சிந்தனை இருக்கும். ஆனா அவரு நெகேமியா பயப்படல, உடனடியாக ஜெபத்திற்கு செல்கின்றார். உடனடியாக சுய சிந்தனைக்கு அவர் செல்லல, பயத்துக்கு உள்ளாகல, சாத்தானோட சூழ்ச்சிக்கு அவர் உள்ளாகல. உடனடியாக ஜெபத்துல வந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கின்றார். ஆண்டவரே இது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளை பயப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஜெபத்திற்கு உள்ளானதுக்கு அப்புறம் வந்து ஆண்டவரோட பாதுகாப்பை வந்து உணர்ந்து அவர் வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக அவர் செயல்பட முயற்சி செய்கின்றார். இங்க முக்கியமான ஒரு வசனம் நீதிமொழிகள் 16வது அதிகாரத்துல 28வது வசனம். நமக்கு எதிராக ஆண்டவரோட அபிஷேகம் செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக பல பேர் இந்த மாதிரி வந்து செயல்படுவாங்க. அது சாத்தானின் ஒரு தந்திரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நீதிமொழிகள் 16:28 வாசிக்கிறீங்களா? கோணல் புத்திக்காரர் சண்டையை மூட்டி விடுவர், புறங்கூறுவோர் நண்பரை பிரித்து விடுவர். ஆமீன். ஆமீன். இந்த மாதிரி செயல்படுவர் நிறைய பேர் இருப்பாங்க. பொய்யே இருக்கும். சில பேர் சும்மா யாரோ ஏதோ பேசுவாங்க, தப்பா புரிஞ்சுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் பேசுவாங்க. இந்த மாதிரி பேச்ச கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி பேசு, அந்த மாதிரி மத்தவங்களை பத்தி அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை பத்தி தவறா பேசினாங்கன்னா அது வந்து அதுல ரொம்ப பெரிய ஆர்வம். ஒருத்தர் ஒரு மறைநூல் வல்லுனர் அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன சொன்னார்னா, என் மேல இடி வந்து விழட்டும், அது பிரச்சனை கிடையாது, அதோட கூட நான் போரிடுவேன். இடி வந்து விழுந்தா அதோட நான் போரிடுவேன். ஆனா வார்த்தைகள் ஆண்டவரோட அபிஷேகம் செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையை நான் பேச மாட்டேன். அவரான ஒரு வார்த்தையை நான் பேச மாட்டேன். அது உண்மையாகவே இருக்கலாம், நம்ம வந்து அதை எடுத்து அதை பத்தி மற்றவங்களுக்கு வந்து தீங்கா நம்ம சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஆன்மீக வழிநடத்தலுக்காக வந்தாராம், பிரதர் என்னால ஜெபிக்க முடியல அப்படின்னு. ஆண்டவர் காட்டுகின்ற விஷயம் இது ஒண்ணுதான். நீ மற்றவங்களை பத்தி நீ வந்து சில அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் பத்தி நீ வந்து தவறா பேசியிருக்கிற, சில ஒரு குருத்துரை பத்தி நீ வந்து தவறா மற்றவங்களோட பல பேரோட, ஒரு ஆள்கிட்ட இல்ல பல பேர்கிட்ட அவர் பேசியிருக்கிறார். ஒருத்தர்கிட்டயும் வந்து ஒரு அசுத்த ஆவி அங்க சென்றதை ஆண்டவர் வந்து காட்டுறாரு. ஒரு நபருக்கு கிட்டையும் வந்து ஒரு அசுத்த ஆவி அங்க சென்றிருக்கின்றது. உள்ளத்தில் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்திருக்கின்றது, ஒரு பிரிவினையை கொண்டு வந்திருக்கின்றது. சாத்தானோட விருப்பம் அதுதான். அதை புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கிறார். யாராவது யாரை பத்தியோ அதாவது தவறா பேசுறாங்களா, சப்ஜெக்ட மாத்திருங்க, எனக்கு இதை பத்தி கேட்க தேவை கிடையாது, இதை பத்தி கேட்க தேவை கிடையாது. நம்ம எல்லாரும் வந்து கணக்கு கொடுக்க வேண்டியது கடவுள்கிட்ட. நம்ம யாரோட கணக்கும் எடுக்க தேவை கிடையாது, அதை பத்தி பேச தேவை கிடையாது. ஆனா அந்த மாதிரி நம்ம பேசாம இருப்பது கிடையாது. அதான் வந்து நமக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீங்கு அப்படின்றது அதுதான். நமக்கே மிகப்பெரிய தீங்கு அப்படின்றது அதுதான். நீதிமொழிகளின் புத்தகம்லயே வந்து 21வது அதிகாரத்துல 23வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. யாரை பத்தியும் தவறா பேசாது. அது நமக்கே நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீங்கு. நீதிமொழிகள் 21வது அதிகாரத்துல 23வது வசனம். முக்கியமா வாயையும் நாவையும் காப்பவர் இடுக்கண் வராமல் தம்மை காத்து கொள்வார். ஆமீன். ஆமீன். நம்ம நாவையும் வாயும் நம்ம காத்து கொள்ள வேண்டியது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு ஒரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். மத்தேயு 12வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வார்த்தைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். அப்போ அவங்க அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய கணக்கு கொடுக்கும். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது ரொம்ப எளிதாக பேசுறாங்க. குற்றச்சாட்டுகள் ரொம்ப எளிதாக எழுப்பாங்க. அவங்க செய்யற எவ்வளவு பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லி அவங்க உணரதில்லை. உடனடியாக நெகேமியா செய்வது என்ன? மனம் தளராமல் அவர் ஜெபிக்கின்றார். மனம் தளராமல் ஜெபிக்க நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நமக்கு எதிராக நம்ம அபிஷேகம் செய்யப்பட்டவரா
நம்ம ஆண்டவரோட ஊழியம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகள் வருதுன்னா உடனடியாக ஜெபிக்கணும். ஆனா நம்ம அது செய்யறது கிடையாது. உடனடியாக கவலைக்கு உள்ளாகிட்டோம். அப்படி வந்து ஆண்டவரோட கிருபை நம்ம நம்ம தேடல. நம்ம சுய சக்தியில, சுய சிந்தனையின் வழியாக இந்த சூழ்நிலையை ஜெயிக்க பார்க்கிறோம். ஆண்டவரின் சக்தி நமக்கு தேவை. அது இல்லாம இந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியாது. நம்ம வெற்றி பெற முடியாது. ஆண்டவரோட திருவுளம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். ஆண்டவரின் திருவுளம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாது. திருப்பாடல் 105வது அதிகாரத்துல 15வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அவரோட அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் யாரையும் தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லி. திருப்பாடல் 105வது அதிகாரத்துல 15 வாசிக்கிறீங்களா? நான் அருள்பொழிவு செய்தாரை தொடாதீர், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர். ஆமீன். ஆமீன். ஒரு தீங்கும், அது சரீரத்துல தீங்குல, பேச்சுல கூட தீங்கு நம்ம செய்யலாம். ஒரு விதத்திலே அந்த தீங்கு வரக்கூடாது. நம்ம கவனமாக இருக்கும். ஆண்டவர் எதிர்பார்த்து ஒரு விதத்திலேயும் அந்த தீங்கு வரக்கூடாது. சாத்தான் வந்து எப்பவுமே வந்து நம்மள விட்டுற மாட்டான். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம தான் வந்து சோர்வடைஞ்சு வேலை செய்யறதெல்லாம் நிறுத்திடுவோம். அப்படி இல்லை. சாத்தான் வந்து ஒரு சூழ்நிலையிலையும் வந்து வேலை செய்ய நிறுத்திட மாட்டான். எப்பவுமே வந்து அவன் நம்ம பல நேரத்துல வந்து கேர்லெஸ்ஸா இருக்கும். சோர்வடைஞ்சிடும். பரவாயில்ல, இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் சோர்வடைப்போம், ரெஸ்ட் எல்லாம் எடுப்போம். கிறிஸ்தவர்கள் ஒரு போர் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்படி கொஞ்சம் அமைதியா வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா சாத்தான் எப்படி வேலை செய்யறான்னு கவனிச்சு பாருங்க. லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரத்துல 13வது வசனம். ஒரு கரெக்டான நேரத்திற்காக அவன் காத்து நிற்கின்றான். நம்ம சோர்வடைகின்ற நேரத்தை அவன் வந்து பார்த்து கவனிச்சு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான வசனம். பல பேர் நம்ம இதை கவனிக்கிறது கிடையாது. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்துல 13வது வசனம் வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 4:13. அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஆமீன். ஏற்ற காலத்திற்காக அவன் காத்து நிற்பான். எப்ப நம்ம மனது சோர்வடைந்து இருக்கின்றோம், மற்றவங்க எதிராக பேசினோம்னா நம்ம வந்து சோர்வடைகிறோம், உடனடியா வருவான். தவறான சிந்தனைகள் நமக்குள்ள கோவப்படுவதற்கு, மனம் தளர்ந்து சோர்வடைந்து கோவப்படுவதற்கு, பல தவறுகளை செய்வதற்கு, தவறான எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல கொண்டு வருவதற்காக அவன் காத்து நிற்கின்றான். நம்ம வெற்றி பெற்றவர்கள் பல விதமான சூழ்நிலையில நம்ம சாத்தானுக்கு எதிராக வெற்றி பெற்று இருக்கிறோம். ஆனா இன்னும் அந்த வெற்றியில தோல்வியா முடியணும் அப்படின்றதுக்காக அவன் முயற்சி செய்வான். அதனால எப்படி இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம வந்து கவனமாக இருந்தோமோ அதே மாதிரி இந்த பிரச்சனை முடிந்ததுக்கு அப்புறமும் நம்ம கவனமாக இருக்கணும். வாட்ச் அண்ட் ப்ரே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வாட்ச் அண்ட் ப்ரே that you do not enter into temptation. கவனமாக இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேதுரு கிட்ட சொல்றாரு. பேதுரு கிட்ட வந்து மத்தேயு 26வது அதிகாரத்துல 41வது வசனம், கவனமாக வாட்ச் அண்ட் ப்ரே. நீ வந்து சோதனைக்கு உள்ளாகாமல் இருப்பதற்கு நம்ம வந்து ஆன்மீகமாக பல விருப்பங்கள் இருக்கலாம். ஆனா இந்த சரீரம் அப்படின்றது ஒரு சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு மத்தேயு 26வது அதிகாரத்துல 41 வாசிக்கிறீங்களா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். ஆமீன். ஆமீன். விழித்திருந்து நம்ம வேண்டுவது கிடையாது. இன்னைக்கு வந்து டயர்டா இருக்கும். இயேசுவே உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து டயர்டா இருக்கு, இன்னைக்கு நான் நிறைய வேலை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆன்மீக விஷயத்த வந்து நம்ம முக்கியத்துவம் பொருள்படுத்துறது கிடையாது. நம்ம வந்து சோர்வடைஞ்சிடறோம். ரொம்ப எளிதாக நம்ம சோர்வடைஞ்சிடறோம். நம்ம வந்து நான் நாளைக்கு ஜெபிக்கிறேன், அதுக்கு வந்து அந்த அந்த ஆண்டவரோட கிருபைக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறது கிடையாது. அதனால வந்து நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு விலகி ரொம்ப படிப்படியாக விலகி செஞ்சுட்டு சாத்தானோட மிகப்பெரிய நம்ம முக்கியமா முயற்சி செய்யற விஷயம், நம்ம ஜெபிக்காம இருக்கணும். ஆண்டவருக்கு நேரத்தை செலவழிக்காம இருக்கணும்.
அதுதான் வந்து முயற்சி செய்ய போற மிக முக்கியமான விஷயம். மனம் தளரணும். அதுக்காக எல்லா முயற்சியும் செய்வோம். என் வாழ்க்கையில இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. என்ன மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது சில பேர் வந்து கீழே வந்து விழுறாங்களாமா. அது நான் செய்யற தவறு அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள். நான் வந்து தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணானோ. 18 வருஷமா வந்து அங்க வந்து இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் வந்து முக்கியமா வந்து தெரியல. ஒரு பையன் வந்து புதுசா ஒரு பையன் வந்திருக்கிறான். அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். அதுதான் வந்து பெருசா அவங்களுக்கு தெரியுது. எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனா அதை வந்து ஆண்டவர் வந்து பயன்படுத்துகின்றார். அந்த ஒரு குழுல இருந்து கொண்டு வந்து ஆண்டவர் மேலான விஷயத்திற்காக பயன்படுத்துகின்றார். நம்ம எங்க வந்து நம்ம தாழ்த்தப்படுகின்றோம், ஆண்டவர் உயர்த்த வேண்டியது ஆண்டவரின் பொறுப்பு. ஆண்டவர் உயர்த்துவார். தக்க காலத்தில் அவர் வந்து உயர்த்துவார். நம்ம சோர்வடையக்கூடாது. பல சூழ்நிலைகள் வரும். சோர்வடை நம்ம குடும்பத்திலேயே சில பேர் பேசுவாங்க. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற சில பேர் பேசுவாங்க. தவறான வார்த்தைகள் வழியாக அவங்க பேசுவாங்க. பல சூழ்நிலையில் இந்த பேச்சுகள் பல விதமான சூழ்நிலையில் வந்து பேசுவோம். சில விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்கும். ஆனா யாரும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது ஒரே ஆள்கிட்ட தான். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் மட்டும்தான் அந்த அரியணையிலிருந்து கணக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் இருக்கு. நம்ம அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள். நம்ம அப்பா அம்மா கணக்கு கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா முக்கியமாக நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது இயேசு ஆண்டவர் அப்படின்றத நம்ம உணரணும். நம்ம சில பேர் வந்து அக்கறையில கேட்கறாங்க, நம்ம நல்ல பாதையில் செல்லணும் அப்படின்றது விருப்பத்துல கேட்கறாங்கன்னா அது வேற விஷயம். ஆனா பல பேர் கேட்பது அதுக்காக கிடையாது. நம்ம குற்றச்சாட்டை எழுப்புவதற்காக, மனம் தளரணும்ன்றதுக்காக சாத்தான் அவங்க வழியாக வேலை செய்யும். அதனால முக்கியமா இன்னைக்கு வந்து சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, சில நபர்களுக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை எழுப்பும் போது அதை உடனடியாக நம்பாதீர்கள். குருத்துவர்கள், சில கன்னியர்கள், சில ஊழியர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டை எழுப்பும் போது நம்பாதீர்கள். விசாரிக்கணும்னு உங்களுக்கு சில விருப்பங்கள் இருக்கலாம். முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது அவங்களுக்காக ஜெபிக்கணும். சில இதை வந்து நியூஸ்ல கூட வந்திருக்கலாம். சில விஷயங்கள் நியூஸ்ல கூட வந்திருக்கலாம். அங்க வந்து ஒரு சில தவறுகள் செய்திருக்கலாம். அவங்களுக்கு நம்ம ஒரே குடும்பமாக, ஒரே சமூகமாக இதை வந்து சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். சில பேர் சில தவறுகள் வழியாக விலகி சென்று இருக்கலாம். நானே வந்து சில பேர் எதிராக கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. நம்ம அவங்களுக்காக பரிந்துரை செய்யணும். நம்ம உள்ளம் எப்படின்னா, அவங்க செய்த தவறின் வழியாக ஆண்டவரின் உள்ளம் வேதனைப்பட்டிருக்கு. ஆண்டவரின் உள்ளம் நொறுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரின் சரீரத்துல வந்து அவரு இந்த அவர் ரத்தம் சிந்திருக்கின்றார். அவங்களுக்காகவும் இந்த ரத்தத்தை சிந்திருக்கின்றார் என்று உணர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கின்ற நபர்களாக நம்ம மாற ஆண்டவர் அழைக்கிறோம். ஆனா பல நேரத்துல நம்ம அந்த மாதிரி ஜெபிப்பது கிடையாது. நம்ம ஏளனமாக சிரிக்கின்றோம். எப்படி இயேசு ஆண்டவருக்கு எதிராக நிறைய பேர் சிரிச்சாங்களோ அதே மாதிரி நம்ம சிரிச்சுட்டு இருக்கிறோம். அவங்களோட சேர்ந்து நம்ம சிரிக்கின்ற நபர்களாக நம்ம மாறக்கூடாது. நம்ம மற்றவர்களை வந்து அவங்க செய்யற தவறை சுட்டி காட்டணும்னு நீங்க விரும்பலாம். தவறு கிடையாது. ஆனா அதை செய்ய வேண்டிய ஒரு முறை இருக்கின்றது. எபேசியர் 4வது அதிகாரத்துல 15வது வசனம், ஸ்பீக் த ட்ரூத், உண்மையை அன்பில் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம அந்த மாதிரி பேசுறோமா? கண்டிக்கும் போது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது, நான் சொல்றதை நீ கேளு அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நம்ம வந்து கண்டிக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. நீதிமொழிகள்ல எபேசியர் 4வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். ஆமீன். அன்புல நம்ம வந்து செயல்பட ஆண்டவர் அழைக்கின்றார். அன்பில் நம்ம செயல்படுறோம்னா ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுகின்றார் அப்படின்றது ஒரு வெளிப்படுத்துதல். அது ஆவியானவரின் கனிகள் நம்ம வழியா வந்து செயல்படுகின்றது. நம்ம ஒரு ஆவேசத்துல வந்து இந்த மாதிரி தப்பு செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல நம்ம வந்து பேசும்போதோ இல்ல மற்றவங்களுக்கு திருத்தும் போது நம்ம வந்து கோவப்பட்டு ஆண்டவரின் உள்ளத்தை, அவங்க உள்ள ஆண்டவரின் சரீரம் அப்படின்றத உணராமல் நம்ம செயல்படக்கூடாது. எரேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரத்துல 4வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரத்துல 4வது வசனம்.
ஆண்டவர் வந்து மிக முக்கியமாக ஒரு கவனமாக இருக்கு சொல்றாரு. ஏன்னா, சர்ப்பத்தை போல் நம்ம விவேகமாக நம்ம நல்ல ஞானத்தோட செயல்படணும். வாசிக்கிறீங்களா? எரேமியா 9:4. ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவரை பொறுத்தவரை எச்சரிக்கையாய் இருக்கட்டும். எந்த உறவினரையும் நம்ப வேண்டாம். ஏனெனில் எல்லா உறவினரும் ஏமாற்றுவர் என்பது உறுதி. அடுத்திருப்பவர் அனைவரும் புரணி பேசுகின்றனர். ஆமீன். ஆமீன். இந்த சூழ்நிலையில வந்து நம்ம சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வேதனைக்குரிய விஷயம். யாரையும் நம்ப முடியாது. யாரு வந்து எப்படி நம்மளை பத்தி பேசுவாங்க தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அன்புல செயல்படணும். 1 யோவான் 2வது அதிகாரத்துல 1வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரத்துல 1வது வசனம். சில பேர் வந்து பாவம் செய்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, நமக்காக யாரு பரிந்துரை செய்கின்றார்? இயேசு ஆண்டவரே பரிந்துரை செய்கின்றார். நம்ம மற்றவர்கள் பாவம் செய்யும் போது அவங்களுக்காக பரிந்துரை செய்யும் போது இயேசு ஆண்டவரோட அவரோட சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத உணர ஆண்டவர் அழைக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. ஆமீன். ஆமீன். முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நெகேமியா அவர் ஆண்டவர் ஊழியத்தை செய்வது போது சாத்தான் பல விதமாக பல தந்திரங்களை பயன்படுத்தி ஆண்டவர் வேலையை நிறுத்தணும்னு முயற்சி செய்யறான். ஆனா நல்ல ஒரு ஆயனாக இருந்து அவர் பல விதமான குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அவர் மனம் தளராமல் ஆண்டவரோட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். பல விதமான தவறான குற்றச்சாட்டுகள் வந்த போது கூட அவர் வந்து ஆண்டவரோட ஊழியத்தை மனம் தளராமல் அவர் செய்தார். நம்ம வந்து யாரையும் வந்து இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது. தவறான குற்றச்சாட்டுகள் நம்ம யாராவது நம்ம கிட்ட அந்த குற்றச்சாட்டுகளை எழுப்பி கொண்டு வந்தாலும் அவங்களுக்காக ஜெபிக்கின்ற நபர்களாக நம்ம மாறணும். நம்ம இந்த குற்றச்சாட்டுகளை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அதை பத்தி அந்த மாதிரி பேசக்கூடாது, தவறாக பேசக்கூடாது. அது ஆண்டவருக்கு ஒரு பிடிக்கிற விஷயம் கிடையாது, பிடிச்ச விஷயம் கிடையாது. ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயம். நம்ம வந்து அது பல பிரச்சனைகள், நம்ம விதைப்பதை நம்ம அறுவடை செய்வோம். அது பல விதமான பிரச்சனைகளுக்கு நம்ம கொண்டு போய் நம்ம தள்ளும். கவனமாக இருங்க. எது அப்படி பேசணும்னு உங்களுக்கு யாராவது திருத்தணும்னு ஆண்டவரோட ஒரு ஒரு உறுத்தல் இருக்கு, ஆவியானவர் உங்களை வழி நடத்துகின்றார் அப்படின்னு சொன்னா நீங்க அன்புல திருத்துங்க. அது வந்து இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு அது உதவி செய்யும். எல்லாம் அன்பில் செயல்படுவதற்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரை உள்ளத்தை அர்ப்பணிக்கின்ற நாவை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே ரத்தத்தால் எங்களை செவிகளை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே பல சூழ்நிலையை நான் வந்து இதை வந்து ருசிச்சு கேட்டிருக்கிறோம். இவங்க அந்த தவறு செஞ்சிருக்காங்க, இவங்க இந்த தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. பல தீர்ப்பளிக்காமல் அன்பில் செயல்படுகின்ற நபர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. பல பேருக்காக எல்லாருக்கும் பரிந்துரை செய்கின்றோம் ஆண்டவர். எல்லாரும் நாங்க வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக இயேசு ஆண்டவர் விண்ணக தந்தை நிறைவாக இருப்பதை போல் நாங்க நிறைவாக மாற்றும் ஆண்டவரே. நிறைவானவர்களாக மாற்றும். ரத்தத்தால எங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரை, தூய்மைப்படுத்தும். அனைத்து விதமான கட்டுகள், நாவல் இருக்கின்ற கட்டுகள், செவியில் இருக்கின்ற கட்டுகள், கண்கள் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படட்டும். பைண்ட் அண்ட் காஸ்ட் எவ்ரி அன்கிளீன் ஸ்பிரிட், எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரை விட்டு பிரிக்கின்ற எல்லா அசுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Father, in the mighty name of Jesus we pray. God bless you.